இதை மட்டும் உன் கிட்ஸுக்கு கொடுத்துடாத, குக்கீஸ் ரொம்ப அன்ஹெல்த்தி அப்படின்னு உங்ககிட்ட யாராச்சும் சொன்னால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஹெல்த்தி குக்கீஸும் இப்போ செய்யலான்னு. அவ்வளோ குயிக்காக ஹெல்த்தியான ஒரு குக்கீஸுங்க. உங்கள் பிள்ளைங்க மட்டும் இல்லை, நீங்களும் ருசித்து சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடயே நாட்டு சர்க்கரை 3ல் 1 பங்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இதில் 1/2 கப் ஆட்டா மாவு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ராகி மாவு இருக்குது இல்லையா, அதையும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. மறந்துடாதீங்க, இது 2 மாவையும் சலிச்சுட்டு தான் சேர்த்துக்கணும். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே பீட்டர் யூஸ் பண்ண முடியாதுங்க. மாவு இன்னும் கொஞ்சம் திக்காக வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் உங்கள் கையால் நல்லா பிசைஞ்சு குக்கீஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவை இப்போது ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ ஒரு ட்ரே எடுத்து ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டாக ஆயில் தடவி ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா குக்கீஸும் ஒரே மாதிரி ஷேப்பாக இருக்கணும் இல்லையா, அதனால் நான் இந்த ஒரு அளவுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஸ்பூனில் எடுத்து பால் மாதிரி உருட்டி மெதுவாக அதை லைட்டாக தட்டி ஒரு ட்ரேயில் ஸ்பேஸ் விட்டு நான் காட்டுற மாதிரி அடிக்கிடுங்க. உண்மையாகவே இந்த குக்கீஸ் மேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸிங்க. உங்கள் கிட்ஸு ஸ்நாக்ஸ்னு கேட்குறப்ப டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி நான் காட்டுற மாதிரி குக்கீஸ் மேலே ஒரு லைனாக போட்டு நீங்கள் டிசைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள் கிட்ஸுக்கு இன்னும் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு நட்ஸு, நான் இன்றைக்கி கேஷ்யூ நட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் இந்த குக்கீஸ் மேலே வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். 180 செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதே செல்சியஸில் 10 to 12 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அட்டகாசமான ஒரு குக்கீஸ், அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நீங்கள் அந்த குக்கீஸை நகர்த்தினா அது ஒட்டாமல் நகர்ந்தால் அது பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கொஞ்சம் ஆற விட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னு தான் நான் சொல்லுவேன். பாருங்கள், மஸ்ட்டு ட்ரைங்க. மறக்காமல் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.